refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இன்னும் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்களா? இல்லை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. பார்த்துட்டீங்களா? நீங்களும் பார்க்குறீங்களா? ஆஹா, பாருங்க. என்ன ப்ரோ இது? ஆடிசி. ஓ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம இங்கே இருக்கிற அந்த ஐமேக்ஸை வந்து போட்டோன்னா வந்து ஸ்க்ரீன் வந்து இது கட் ஆகுது. ஏன்னா வந்து இந்த 70mm அப்படின்ற அந்த ஐமேக்ஸ் தேட்டரில் வந்து அவங்க வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனால் திடீர்னு எப்படி இந்த ஹாலிவுட் இந்த படத்தோட திடீர்னு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல ப்ரோ. உங்களை மாதிரி தான் டைட்டானிக் ஜுராசிக் பார்க் பார்த்து முடிச்சு டேரெக்டாக மச்சான் கிறிஸ்டோஃபர் நோலன் மச்சான் நோலன் படம்லாம் ஐயோ. ஜனநாயகன் ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. பார்ட் 2 எப்போ ரிலீஸ் ஆகும்? ஜனநாயகனோட ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. கண்ணே மணியே பண்ணாவா இருக்கும். ஓஹோ, இல்லை ப்ரோ, ஜாலியாக இருக்கும். அதுவே இமோஷனலாக தான் இருக்கும். அது இல்லையா, ஜாலியாக இருக்கும். அவங்க விளையாடுவாங்க, ஓஹோ அந்த மாதிரிலாம் இருக்கும். லாஸ்ட்டில் தான் எமோஷனல் ஆகிற அந்த பாட்டில் ராயன் அடங்காத அசுரந்தா. இது எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்க? என்ன சொல்றீங்க? ஆமா ப்ரோ, ஏடா போட்ட அவர் போட்ட தெரிஞ்சு உங்களுக்கு போட தெரியாதா அப்படின்னு ஒரு சொன்னோன்னே அப்படியே ஒரு சூர்யா ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருப்பாரு பாருங்க. அந்த ஒரு எலிவேஷனுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆட்டத்தை எப்போ ஆரம்பிக்கிறதோட எப்போ நிறுத்தணுன்றது தான் முக்கியம். நான் சொன்னது தெலுங்குலன்னு சொன்னேன். இப்போ தான் சொன்னேன் தெலுங்குல. நான் தமிழில் தான் பார்த்தேன், அதனால சொல்கிறேன். அதனால தான் அதுக்கு தெலுங்குல அவார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன நான் தமிழில் தான் பார்த்தேன். ஏந்தியா சிவல்லையே, அதெல்லாம் வந்து தெலுங்குலேயே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்போ அங்கே தமிழ்லேயே நல்லா இருந்துச்சு. அப்போ தெலுங்குலாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சார் ஹலோ ஐயா, உங்களை தான் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரு சின்ன வேலையாக இருக்குது, வந்துடுறேங்க. என்ன வேலைங்க? தான் ப்ரோ, இந்த ஆடிசி படம் இருக்குல்ல, டிக்கெட் புக் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. போய் படத்தை பார்த்துடலான்னு ஐமேக்ஸ் தேட்டருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ராகேஷ், கடைசியாக நீங்கள் பார்த்த ஒரு 5 இங்கிலீஷ் படம் பேர் சொல்லுங்கள். 5 இங்கிலீஷ் படமா ப்ரோ? நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பேன். சொல்லுங்கள், சுமார் 5 சொல்லுங்கள். இது த மம்மி, ஜுராசிக் பார்க்கு, ஸ்பைடர்மேன், ஹாரி பாட்ரு ரொம்ப ஃபேவரட் ப்ரோ. இந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. டைட்டானிக்கு? டைட்டானிக் பாருங்கள். டைட்டானிக்கில் இப்பவும் போட்டாங்கன்னா பார்த்துட்டு இருப்பேன் நான். அது ரிலீஸ் ஆனதே முந்தானே தானே? எதில் சொல்கிறீங்க, டிவிலையா? இல்லை தேட்டர்லையே. அதான் ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ, இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்போம் ப்ரோ நான் சின்ன வயசுலேருந்தே. நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க. இல்லை, அது பார்ப்பேன். அதை அப்படி ஓரமாக வச்சுட்டு உங்கள் ஹியூமரை தூக்கி போட்டு, ஓகே ப்ரோ, சினிமாவில் இந்த வாரத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத சொன்னீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுப்பேன். பிகாஸ் இந்த சினிமா செய்திகள் அப்படின்றத வந்துட்டு பார்த்து என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ போயிடுச்சு எனக்கு. ஏன்னா சினிமா அது ரிலீஸ் ஆகுது, ஒரு 4 படம் அதே தான் வந்து போகுது, அப்படி ஆகிட்டேன் நான். ஸோ நீங்கள் வந்து என்ன சாதாரணமாக ஒரு ஆடியன்ஸு ஒருத்தங்க உட்காந்து உங்கள் கண்ணு முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேனல் ஆடியன்ஸ் வந்து ஒருத்தங்க இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க என்னங்க சினிமாவில் நடந்திருக்குன்னு. அப்படி நினச்சி என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நிஜமான சத்தியமாக இது நீங்கள் என்ன சொன்னால் அப்படியான்னு கேட்க போகிறேன் நான். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுங்கள், என்னென்னா நடந்துட்டு இருக்குது சினிமாவில் ரீசெண்டாக. உங்களுக்கு சினிமா அப்டேட் வேணும் அதானே ப்ரோ? அவ்வளோதான். ஓகே ப்ரோ, நிறையா இருக்குது, சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தி ஆடிசி படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆகிடுச்சு. கிறிஸ்டோஃபர் நோலன் இந்த படத்தோட டைரக்டர். இந்த இங்கிலீஷ்லலாம் வந்து வர படங்கள்லாம் எப்போவுமே வந்துட்டு அவங்க கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சுலாம் அடுத்த நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரியா இந்த படம்? இல்லை எல்லாம் வேர்ல்டு வைடு அட் அ டைம் சேம் டேட்? வேர்ல்டு வைடு தான். ஓகே, ரிலீஸ் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸில் தான் இந்த படத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் வந்து ஒரு 35 அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இந்தியா முழுக்க. ஆமாம், அங்கே அவங்க வந்து எடுத்திருக்கிற மூவி வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கிற அந்த ஐமேக்ஸை வந்து போட்டோன்னா வந்து ஸ்க்ரீன் வந்து இது கட் ஆகுது. ஏன்னா வந்து இந்த 70mm அப்படின்ற அந்த ஐமேக்ஸ் தேட்டரில் வந்து அவங்க வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்மி ரேஞ்சில் இருக்குது. அந்த ஸ்க்ரீனோட எம்எம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. முன்னாடி ஐமேக்ஸில் எவ்வளவோ படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருந்துச்சு. இது மட்டும் எப்படி இது மட்டும் ரொம்ப டெக்னிக்கலாக எடுத்துட்டாங்க ப்ரோ. இது மட்டும் ரொம்ப டெக்னிக்கலாக எடுத்துகிட்டு ஒரு மீம்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கு. வீட்டில் டிவி இருக்குது, இந்த சைடில் 2 டவலை போட்டு வச்சுட்டு நடுவில் அந்த ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி ஒருத்தன் படம் பார்த்துட்டு இருக்கிறான் ப்ரோ. அந்த மாதிரி இருக்கா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா பிராட்வே சினிமான்னு சொல்லி ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது ஒரு தியேட்ரு.
இப்போ எல்லாம் அங்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த ஊரில் இருந்தோ டிக்கெட் போட்டு இப்போ அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதான் திடீர்னு எப்படி இந்த ஹாலிவுட் இந்த படத்து மேலே திடீர்னு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல ப்ரோ. உங்கள மாதிரி தான் டைட்டானிக், ஜுராசிக் பார்க் பார்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக மச்சான் கிறிஸ்டோஃபர் நோலன் மச்சான் நோலன் படம்லாம் ஐயோ அப்படின்னு அதுக்காக வந்துருப்பான் யாராவது. கண்டிப்பாக ப்ரோ. அது ஒரு இந்த நடுவில் வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீல்ஸில் வந்து இந்த இன்டர்ஸ்டெல்லர் வந்து ரொம்ப அந்த பிஜிஎம்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து இவர் அந்த படம் பண்ணுறோம், ஓஹோ ரைட் ஓகே இந்த மாதிரி அதில் ஃப்யூச்சர் பற்றி எடுத்திருப்பார். இதில் வந்து அப்படியே வந்து பேக் போயிருப்பார். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க ப்ரோ. அவ்வளோதான். இதில் வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருந்தார், இந்தியாவுக்கு வந்திருந்தார். கிறிஸ்டோஃபர் நோலன். ஆமாம் இங்கே வந்திருந்தார் அப்டேட்டுக்காக. இப்போ நம்ம பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூலாம் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ. இப்போ அது எப்படி ஆகுதுன்னா வந்து கிறிஸ்டோஃபர் நோலனே வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்தியாவுக்கு வராரு. ஆனால் இங்கே வந்து ஒரு நடிகர் வந்து நல்ல படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எது எங்கடா எடுத்துகிட்டு வந்து சேர்க்கின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. யார் சொல்கிறா? நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்லலை ப்ரோ, என்ன அடிவாங்க விட்டுறாதீங்க, நான் சொல்லலை. இன்ஸ்டாவில் இந்த ட்விட்டர்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இல்லை நான் வேற ஒன்று யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் இதை சொல்லும் போதெல்லாம் ஸ்க்ரீனில் எதை போடணும்னு யோசிச்சு பார்த்தேன். ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கப்புறமா பாருங்கள் ப்ரோ, இந்த ரிவ்யூவர் பிரசாந்த் அவர் இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னடா ஆடிசின்னு இருக்கீங்க, இது தேவையில்ல, சும்மா நார்மலாக வந்து பார்த்துட்டு போங்க, ஐமேக்ஸ்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் போட்ட பழைய ட்வீட் லியோ படத்துக்கு வந்து எல்லோரும் ஐமேக்ஸில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு இவர் தான். இப்போ இதையும் எடுத்து போட்டு என்ன இவர் இந்த லியோ போயிட்டு ஐமேக்ஸில் பார்க்க சொன்னார், இது ஐமேக்ஸில் போடுறதுக்காகவே எடுத்த படம், இதை வந்து ஐமேக்ஸில் வந்து போடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் ஒவ்வொருத்தரும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு ப்ரோ. என்ன ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்களா? இல்லை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. பார்த்துட்டீங்களா? நீங்களும் பார்க்குறீங்களா? பாருங்க. என்ன ப்ரோ இது? ஆடிசி. ஓ சூப்பர் ப்ரோ. நைஸ் ப்ரோ. ஏன்னா உங்கள் ரூட்டில் தானே ஹேண்டில் பண்ணணும். கரெக்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு அந்த படம் பார்த்த மாதிரியே இருக்குது, எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. சரி ப்ரோ, அடுத்த இதுக்கு போயிடலாம் ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஒரு பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருக்குது. பார்ட் 2 எப்போ ரிலீஸ் ஆகும்? ஜனநாயகனோட ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அடியே என் பூந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மகளுக்கு அந்த சாங் மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு பாட்டு வந்தாங்க. எப்படி முதல்ல வந்து ஒரு கண்ணே மணியே அந்த சரியான பாட்டு சொல்கிறோம், அந்த மாதிரி அது கொஞ்சம் ஃபன் ஜாலியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிற மாதிரி ஒரு சாங் ஒன்று விட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து புக்கிங் கண்ணே மணியே ஃபன்னாவாக இருக்கும். இல்லை ப்ரோ, ஜாலியாக இருக்கும். அதுவே இமோஷ்னலாக தான் இருக்கும். அது ப்ரோ இல்லையா, ஜாலியாக இருக்கும். அவங்க விளையாடுவாங்க, ஓஹோ அந்த மாதிரிலாம் இருக்கும். லாஸ்ட்டில் தான் எமோஷனலாக வர அந்த பாட்டில். இப்போ இது ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி எமோஷனலாக தான் இருக்குது இந்த சாங்கு. இப்போ இது விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து புக்கிங் தான் ப்ரோ. அடுத்து ஒரு ஃபியூ டேஸில் வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஒரு 2 டேஸில் ப்ரோ. திங்கக்கிழமை மண்டே அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து இது ஜனநாயகனோட அப்டேட் ப்ரோ. இம்மோர்டல்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் ஒரு படம் ஒன்று வருது ப்ரோ. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ்க்கு இந்த மந்த்து ரிலீஸ் இருந்துச்சு. இப்போ ஜனநாயகன் மூவி வர்றதுனால அதை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி தளபதி வந்தால் தள்ளி தானே போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் இருக்கார்ல, அவரோட படம் வந்து டிராகன் படம் வந்தப்போ இப்போ விடாமுயற்சி செம்ம அப்டேட் கேட்டிருந்தாங்க. விடாமுயற்சிலாம் பயங்கரமான அப்டேட் கேட்டிருந்தாங்க எல்லா இடத்துலையுமே. அப்போ அந்த விடாமுயற்சி படம் வரதுனால அந்த டிராகன் படத்தையும் வந்து அவர் தள்ளி வச்சிருந்தார். தலை வந்தால் தள்ளி தானே போகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஓகே. இப்போ இதுவும் தலை வந்தால் தள்ளி போனோம், தளபதி வந்தால் தள்ளி போனோம் அப்படின்ற இது ஒன்று போயிட்டுருக்கு ப்ரோ. இதில் மொத்தம் படம் வருது, எல்லா படமும் தள்ளி போகுது ப்ரோ. அவ்வளோதான். படத்தை வந்து கொண்டாடுறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. செலிபிரிட்டியும் மக்களும் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க இந்த படத்தை கொண்டாடுறதுக்காக. அடுத்த அப்டேட் போயிடுவோம் ப்ரோ. நீங்கள் சிவகார்த்திகேயன் படம் வேலைக்காரன் படம் பார்த்துருக்கீங்களா? லைட்டாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது சரி விடுங்க ப்ரோ, அது வேணாம். இப்போ நம்ம படத்துக்கு போகல. அந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பார். ஏன்னா அதில் வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரொம்ப அது பாதிப்பு அப்படின்றனால வந்து
அந்த மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதை தவிர்க்கணும் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சு வரும் அந்த சீனா ஞாபகம் இருக்குது, எங்கே விற்கிறீங்க எங்கே வைக்கிறீங்கன்னுலாம். பட் கோர் கதைன்னு தெரில எனக்கு. ஆமாம் ப்ரோ. அது வந்து இப்போது அந்த ப்ரொமோஷனில் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் எந்த ஆட்லேயும் வந்து நடிக்க மாட்டேன், ஏன்னா குழந்தைங்கள் வந்து என்னோடய முகத்தை பார்க்குது, அப்புறமா இந்த மாதிரி தீங்கானதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி வந்து இதில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ஒரு பொறுப்பாக இருப்பேன், எந்த ஒரு தேவையில்லாத ஆட்லாம் நடிக்க மாட்டேன், என்னால் தப்பாக யாரும் குழந்தைங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா குட்டீஸ்லாம் வேறு ஆல்ரெடி அவர் எல்லாரையுமே பிடிச்சிட்டாரு, அவர் கிட்ஸ் எல்லாம் ஒரு பிடிச்சிட்டாரு. நீங்கள் என்ன வந்து வாய்ஸை பிடிக்கல, வாங்க அடுத்து வாங்க. சரி வேணாம் விடுங்க ப்ரோ. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட் ஒன்று அடிச்சிருக்காரு, என்னென்னா ஏடிஎம்மில் தங்கம் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன, ஆகஸ்ட் 31 தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அது என்னென்னு தெரிய வரும் ப்ரோ. இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு ப்ரொமோஷன்லாம் போட்டிருப்பாங்க. நான் அது ரீசெண்டாக வந்து பார்த்தது என்னென்னா, அர்ஜுனுக்கு இனி அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேனர்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்துலேயே லேண்டு இருக்கிறனால அந்த மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இது மாதிரி ஏடிஎம்ல தங்கம் வருது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஆட் வந்திருக்கு. இது முழுசா என்னன்னு தெரியல ப்ரோ. இது ஒரு ஹிட்டனா ஏதோ ஒன்று வச்சு நம்மளை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆடா இருக்குமா, இது என்னன்னு தெரிஞ்சுக்க இன்னும் 4 நாள் வெயிட் பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறோம் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி இது ஒன்று போயிட்டு இருக்கு ப்ரோ. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா நடித்த 47 மூவி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு ப்ரோ. முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து வந்து 48 வந்துட்டாங்க. சூர்யா 48 வந்து ஜெய்பீம் டைரக்டர். ஓ ஓகே. அவர் தான் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை முன்னாடி அனௌன்ஸ்டு அதெல்லாம்? பண்ணிட்டாங்க ப்ரோ. பண்ணிவிட்டு இப்போ அடுத்த கட்டம், இந்த படம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து அந்த கட்டம் தானே ப்ரோ. இது முடிஞ்சிருச்சு. ஒரு வீடியோ ஒன்று விட்டாங்க. 47 வந்து இது அந்த விஸ்வநாதன் சன்ஸா? விஸ்வநாதன் சன்ஸுக்கு சன் அது வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிறது. ஓகே. இது வந்து பேரே 47 தான் ப்ரோ. சூர்யா அது இன்னும் தெரியல. அது யார் டைரக்ஷனு? அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜித்து மாதவன். ஜித்துமா என்ன படம் பண்ணியிருக்காரு? மலையாள படம் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஜித்துனாலே தெரிஞ்சு போச்சு, மலையாளம் டைரக்டர். ஆமாம், மலையாள படம். அவங்க நஸ்ரியா அவங்க நடிச்சிருப்பாங்க. நஸ்ரியா நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இவர் எடுத்த இதுக்கு முன்னாடி படம் சொல்கிறீங்களா? இல்லை இப்போ நடிச்சிருப்பாங்கன்னா சாரி ப்ரோ. இப்போ சூர்யா அவங்க கூட நஸ்ரியா நடிச்சிருக்காங்க. ஓகே. 47ல நஸ்ரியா நடிச்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சா? இது முடிஞ்சு ப்ரோ. முடிஞ்சு ஃபுல்லாக முடிஞ்சவொடனே அப்புறம் என்ன ப்ரோ எதிர்பார்ப்பாங்க? நடுவில் எங்கேயோ ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் கூட வந்துட்டு அவர் உட்காந்துருப்பார் ஃப்ரண்ட் சீட்டில், நஸ்ரியா அங்கேருந்து வந்துட்டு ஹெலோம்பாங்க, இவங்களோட எஞ்சின்னு கை கொடுப்பாங்க. அது நான் பார்த்தேன். இப்போ 2 பேரும் ஒரே படத்தை நடிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இந்த பரிதாபங்கள் இருக்காங்களா ப்ரோ, கோபி சுதாகர், கோசு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராவிட் இருக்கார்ல, டிராவிட் வந்து இந்த படத்துக்கு வந்து டைலாக்லாம் ரைட் பண்ணியிருக்காரு. இதில் சூர்யா 47ல. அப்போ அவருக்கும் அவர் ஃபகத் ஃபாசிலுக்கும் ஒரு நட்பாக கூட, ஃப்ரெண்டாக கூட அவங்க மாறி இருக்காங்க. அவரே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. இதய முரளி படத்தில் வந்து அப்போ ஃபகத் ஃபாசில் எங்கே டிராவிட் காணோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க. வெரி குட். நல்லா கேட்குறதுக்கே நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா ஒரு யூடியூப்லேருந்து போயிட்டு இப்போ ஒரு படம் டைலாக் எழுதி படம் நடிச்சு ஒரு ஃபகத் ஃபாசில் அவ்வளோ பெரிய ஆளே வந்து எங்க டிராவிட்னு கேட்குற அளவுக்கு க்ளோஸ்னஸ் ஆயிருக்கிறாருன்னா நல்ல விஷயம். அது கன்சிஸ்டன்சி தான். இல்லை கண்டிப்பாக நம்மளே நம்பணும். ஃபர்ஸ்ட்டு அயராத உழைப்பு போடணும். இவங்க 2 பேரை பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம், சும்மா தான் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்னு நினைக்காம அங்கேயே இருந்தனால தான் அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்களோட சேர்ந்து அடுத்த ஒரு 3rd கேரக்டர், அதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் அவர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவரும் கொஞ்சம் ஈக்குவலாக ஓரளவுக்கு அங்கங்கே வந்து போவார். அடுத்து இப்போ அடுத்து படிப்படியாக போய் வந்துருக்கு. ஸோ பொறுமை இருக்கணும், அவசரப்படக்கூடாது. வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னா விங்கின்னு போக முடியாது, அது பொறுமையாக தான் போகும். அது வரைக்கும் இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்பணுங்கிறதுக்கு தலைவன் டிராவிட் வந்து ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். இன்றைக்கி நமக்குலாம் சூப்பர் நல்ல மோட்டிவேஷன். கண்டிப்பாக ப்ரோ. அடுத்து வந்து சூர்யாஸ் 48 ப்ரோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்பீம் டைரக்டர் தான், டிஜே ஞானவேல் அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து கைடு இருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சாய். கைடு லோஹர் சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், கைடு லோஹர் இருக்காங்க. கைது லோஹர், சில பேர் கயாதுன்றாங்க, என்னமோ தெரில. கைது லோஹர் கைடுன்னு சொல்லி பழகிடுச்சு, அப்படியே சொல்லிக்கிட்டு தெரில, எனக்கு தெரில. சரி ஓகே ப்ரோ, அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சாய் அபியங்கர் இதில் மியூசிக் ப்ரோ. வந்துட்டாரா? ஆமாம் ப்ரோ, வந்துட்டாரியா. அவ்வளோதான் ப்ரோ. கருப்பு படம் இப்போ அடுத்து முடிச்சுட்டு இந்த படம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஜெய்பீம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து. டைரக்டர் ஞானவேல் அவர்களும் ஒரு நல்ல ஒரு மாஸ் படம் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வேட்டையன் பண்ணாங்க சூப்பர் ஸ்டார் வச்சு. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக போயிடுச்சு, செமையாகவே போச்சு, மாசாக போச்சு. அது அந்த படமும் நல்லா போச்சு. இப்போ அதுக்கப்புறமா இந்த ஒரு படம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
ஆர்க் வந்து இப்படி போயிட்டு இருக்கு இப்போ ஜெய்பீம் வேட்டையன் இப்போ இதுலேருந்து எங்கே போகும் அப்படின்னு. கரெக்ட். ஓகே ப்ரோ அடுத்து D56 தனுஷ் அவங்களோட. ஓ தனுஷ் படம். ஓகே. ஓகே ப்ரோ. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் வந்து லப்பர் பந்து டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவர். அதுக்கப்புறம் இப்போ தான் கமிட்டாக வராரா ஒரு படமே? இதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது பண்ணிட்டாரா? இல்லை ப்ரோ, நடுவில் எதுவும் பண்ணலை. லப்பர் பந்துக்கு அப்புறம் இப்போ தான் வராரா? ஆமாம் ப்ரோ, இப்போ தான் வராரு. வெயிட் பண்ணி கரெக்டாக ஒரு வெயிட்டான என்ட்ரி கொடுக்குறாப்புல. சூப்பர். ஹரிஷ் கல்யாண் நெக்ஸ்ட் தனுஷ் மாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி முகுந்தன் இருக்காங்க, பிளாஸ்ட் படம் ஹீரோயின். இப்போ வந்து இதய முரளி படத்தோட ஹீரோயின் இப்போ வந்து இதில் கமிட் ஆகியிருக்காங்க. ஓ சூப்பர். இவங்களோட கிராஃப்டும் சூப்பராக அழகாகவும் வந்திருக்கு ப்ரோ. அப்படியா? எப்படி சொல்லுங்கள். அதில் மாஸாக பண்ணியிருப்பாங்க. எதில்? பிளாஸ்டில். என்ன அவங்க கிராஃப்னு நீங்கள் அதுக்குள்ளே கடைசி படத்துக்கு போயிட்டீங்க. அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் ப்ரோ. அதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டில் தான் ப்ரோ பார்த்துருக்கேன். எந்த பாட்டில்? பாட்டு நீங்களாம் அழகாக பாடுவீங்களே, சொல்லுங்கள் என்ன பாட்டு? அதான் ப்ரோ, என் பக்கம் போன வேலை அந்த பாட்டில் பார்த்தீங்க. அப்புறம் எங்கே பார்த்தீங்க? அதுக்கப்புறமா வந்து பிளாஸ்ட்ல பார்த்தோம். ஸ்டார் படத்தில் பார்க்கலையா அப்போ நீங்கள் அவங்கள? ஐயோ மறந்துட்டேன் ப்ரோ. மறந்துட்டேன் ப்ரோ. ஸ்டார்ல என்னன்னா அவங்க ஸ்டார்ல அவங்க வந்து பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு கோவத்தினால நான் அவங்கள பார்க்கல. வருவாங்க ஜாலியாக இருப்பாங்க. போய் கஷ்டப்படுவார். அப்புறம் கடைசியில் ஒன்றும் வேலையாவது போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை பக்கம் தேட்டர் வெளியே வந்துட்டீங்க. அதனால கிளைமேக்ஸில் அவங்க வந்தாங்களா இல்லையான்றது என்னன்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் போயிட்டீங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளாஸ்ட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் ப்ரோ, வருவாங்க தான். கடைசியில் வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, அதனால விட்டுட்டேன், விடுங்க அதை. அதுக்கப்புறமா வந்து இப்போ பிளாஸ்ட் ப்ரோ. அதுக்கப்புறமா இதய முரளியில் வந்து பார்த்துட்டிங்களா? இதய முரளி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. பிரீத்தி முகுந்தன். 2 பேர் ட்வின்ஸ். ஓ, அதில் ட்வின்ஸாக இருக்கிறாங்க. ஓ, இதெல்லாம் எப்படி இன்னும் வெளியே லீக் ஆகாமல் இருக்குதுன்னு தெரியலையே ப்ரோ. இப்போது செப்டம்பர் 2nd வீக்லேருந்து ஃபுல் மூவி, நல்ல ஒரு மூவி இருக்குது ப்ரோ. ஒரு 5 மூவி லிஸ்ட் இருக்குது ஃபுல் பேக்கில். இப்போ என்ன அதுக்கு ஆஃபீஸில் லீவ் கேட்க போகிறீங்களா? இல்லை ப்ரோ, அதனால் சொல்கிறேன் ப்ரோ. ஓ சரி. அடுத்த மாதம் வந்து நல்ல ஒரு படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் என்ன படம் சொல்லுங்கள்? சூரிய நடிப்பில் வெளியில் வர அந்த மண்டாடி. அதுக்கப்புறமா வந்து கார்த்தி நடிக்கிற சர்தார் 2. ஓ. அதுக்கப்புறமா வந்து டிமாண்டி காலனி 3. அப்புறம் டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிள் ஃபகத் ஃபாசில்து. அந்த அலாவுதீன் விளக்கு. ஆமாம் ப்ரோ. அதுக்கப்புறமா விஜய் தேவர்கொண்டது ரணபாலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 படம் வருது ப்ரோ. எல்லாம் மாஸ் ஹீரோஸ் தான். இப்போ செப்டம்பர் 2nd வீக்கே இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகுது ப்ரோ. செப்டம்பர் 5ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா பார்த்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எதுவும் வரலையா செப்டம்பர் 5லலாம்? இதில் எதுவும் இல்லை ப்ரோ. இல்லை, செப்டம்பர் 2nd வீக் வருது. ஆமாம் ப்ரோ, 2nd வீக்கில் வருது. செப்டம்பர் 5 என்ன ப்ரோ டேட்டு? நிறைய அடிக்கடி இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 5 படம் வந்துருக்குது, அதனால கேட்டேன். ஆமாம் ப்ரோ. மதராசி செப்டம்பர் 5ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கேட்டேன். மதராசியா? மதராசி படம் பார்த்துட்டீங்களா? பார்த்தது இல்லையா? நான் பார்த்துட்டேன். மதராசி பார்த்துட்டேன். அப்படியா? சரியான படம். ஐயோப்பா, செமையாக என்ஜாய் பண்ணேன். தேட்டரில் பார்த்தீங்களா? எங்கள் கதை சொல்லுங்கள் பார்ப்போம். அது வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஓகே. ஹாஸ்பிட்டலில் இருப்பார். சரி ப்ரோ. பக்கத்தில் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி புலப்பத்துப்பாங்க. லவ் பண்ணி கல்யாணம் புலப்பத்துப்பாங்களா? என்ன ப்ரோ இது? அரசு மருத்துவமனை வேறு ஏதாவது படம் பார்த்தீங்களா? சரிங்க, விஷயத்துக்கு வாங்க. நான் அந்த படம் பார்த்தனா இல்லையாங்கிறது இப்போ முக்கியமாக என்ன? இப்போ இது வேணாமா ப்ரோ? எது இப்போ வேணாம்ல? மதராசியா? இல்லை இப்போ வேணாம். இன்னொரு நாள் போட்டுக்கலாமா? கிளம்பலாமா? சினிமா அப்டேட் முடிஞ்சிருச்சு ப்ரோ. சரி, அப்போ வேற என்ன அரசியல் அப்டேட் சொல்ல போறீங்க? இல்லை ப்ரோ, அடுத்த அப்டேட் இருக்கு. கிரிக்கெட் அப்டேட்? இல்லை கிரிக்கெட் இல்லை. ரெண்டுத்துக்கும் வேற சேனல் வச்சிருக்கோம், அதில் வேணா வாங்க வந்து பேசலாம். இல்லை ப்ரோ, கிரிக்கெட் இல்லை, சினிமா தான் ப்ரோ. அடுத்து முக்கியமான அப்டேட் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 72வது தேசிய விருது கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே. நேஷனல் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணி அவார்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதில் வந்து பெஸ்ட் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படம் எடுத்தார்ல ப்ரோ, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெஸ்ட் டைரக்டரா? ஆமாம் ப்ரோ. ஓகே. பெஸ்ட் டைரக்டர் வந்துட்டு அமரன். ஆமாம் ப்ரோ. இதில் உங்களுக்கு என்ன தோணுது? அமரனை விட பெஸ்ட் டைரக்டருக்கு வந்து வேற யாருக்கு கொடுத்துருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து கேட்குறேன் நான். என்னோட தனிப்பட்ட கருத்தா? நான் ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். மெய்யழகன் படத்துடைய டைரக்டர் சி பிரேம்குமார், அவருக்கு பெஸ்ட் டைரக்டர் கொடுக்கலாமா? ஏன்னா வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் லைட்டாக புரிஞ்சுக்கிட்டு நான் கேட்குறேன் கம்பேரிசனா. இல்லைனா வாழை படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் மாரி செல்வராஜுக்கு கொடுத்துருக்கலாமா? லப்பர் பந்து மகாராஜா. 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த 4ல் நீங்கள் எது சொல்லுவீங்க? எனக்கு மெய்யழகன் தான் ஒரு சொல்லுவேன். அப்படியா? ஓகே. உங்களுக்கு?
நான் இதில் நிறைய படம் பார்க்கலாம், எனக்கு நான் சொல்ல முடியாது. ரைட், ஓகே, சூப்பர். ஓகே, ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஆடியன்ஸ் கமெண்ட்ஸை சொல்லட்டும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 72nd நேஷனல் அவார்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு பெஸ்ட் டிரெக்டரை அமரனுக்கு இல்லாமல் இன்னொரு 4 படங்கள் கொடுத்துருந்தா வேறு எது கொடுத்துருப்பாங்கன்னு. ஆப்ஷன் ஏ மெய்யழகன், ஆப்ஷன் பி வாழை, ஆப்ஷன் சி லப்பர்பந்து, ஆப்ஷன் டி மகாராஜா. இந்த 4ல் வந்து அவங்களோட லிஸ்ட் என்னன்றதை ஆடியன்ஸ் சொல்லட்டும், கேட்போம். ரைட், சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் ஆக்டர் தனுஷ் கேப்டன் மில்லருக்காக. கேப்டன் மில்லருக்காக தனுஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகர். நிஜமா தான் ப்ரோ. அந்த படத்தில் அந்த வருஷத்துல தானே இப்போ நான் படித்த லிஸ்ட்டில் ராயனும் ரிலீஸ் ஆயிருக்குது. என்னவோ ஆமாம் ப்ரோ, அதுவும் ராயன் இருக்குது, சர்ப்ரைஸாக இருக்குது உங்களுக்கு அது. ஓகே, ஆனால் வந்து கொடுத்தது கேப்டன் மில்லருக்காக. ஓகே ப்ரோ. ஓகே, பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் ராயன். அடங்காத அசுரந்தா. இது எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்க? என்ன சொல்றீங்க? ஆமாம் ப்ரோ, ராயன். See, it's not a bad movie and all. ராயன் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான். ஒரு சூப்பராக யோசிச்சு அழகாக எழுதி எல்லாமே பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த டைலாக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீயா போட்ட நான் போடலண்ணே அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் கொண்டு வருவாங்க. அவர் போட்ட தெரிஞ்சுக்க உங்களுக்கு போட தெரியாதா அப்படின்னு ஒரு சொன்னோன்னே அப்படியே ஒரு எஸ்டேஸ் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருப்பாரு பாருங்க. அந்த ஒரு எலிவேஷனுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பெஸ்ட் ஃபிலிம் தமிழ். அது வந்து பெஸ்ட் ஃபிலிம்ன்றது பெஸ்ட் டிரெக்டரா அமரன். ஓகே 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 சரி. ஓகே ப்ரோ, தி பெஸ்ட். இப்போ இந்த மகாராஜான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இந்த லப்பர் பந்துன்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் பெஸ்ட் தமிழ் ஃபிலிம்னு வராதா? இருக்கு ப்ரோ. லப்பர் பந்தோட விடுங்க, கமர்ஷியல் படங்க அது, அதை விடுங்க, சும்மா என்டர்டெயின் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க. பட் இந்த மகாராஜா, மெய்யழகன், வாழை இதெல்லாம் பெஸ்ட் ஃபிலிம் இல்லையா தமிழில்? ராயன் இதை விட பெஸ்ட் ஃபிலிமா? பெஸ்ட் ஃபிலிம் ப்ராம்ப்டிங் நேஷ்னல் சோஷியல் என்விரான்மெண்டல் வேல்யூஸ் கேப்டன் மில்லர். நேஷ்னல் சோஷியல் என்விரான்மெண்டல். சரி, இது நேஷ்னல்னு ஏதோ வருது போல, பிரிட்டிஷ் எழுதுதான். சரி, ரைட் விடுங்க. ரைட், அருண் மாத்தேஸ்வரன் மனசுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி, போகலாமா ப்ரோ? பெஸ்ட்டு ஆக்ஷன் டைரக்ஷன் வந்து மகாராஜா படத்துக்காக அனல் அரசு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டண்ட் மாஸ்டர், பெஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர். சூப்பர், நைஸ். மகாராஜாவோட ஃபைட் சீன்ஸ் சூப்பர். துணை நடிகர் இருப்பாங்களா ப்ரோ? பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவங்களுக்குமே வந்து மகாராஜாவில் அந்த மகா நடிச்சிருப்பாங்க, சின்ன பொண்ணு இப்போதைக்கு அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் கிடையாது, அவங்க பெஸ்ட் சப்போர்ட்டிங். ஆமாம், சப்போர்ட்டிங் ஆக்டராக வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நைஸ். ஓகே, மகாராஜாக்கு 2 இருக்குது ப்ரோ நீங்கள் கேட்ட மாதிரி. ஓகே. பெஸ்ட்டு எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கலைவாணன் அமரன் படத்துக்காக பெஸ்ட் எடிட்டர் அவார்டு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க ப்ரோ. நெக்ஸ்ட், அதே மாதிரி பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிவி பிரகாஷ்க்கு அவங்களுக்கு வந்து அமரன் படத்துக்காக கொடுத்துருக்காங்க ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? போகலாம், நெக்ஸ்ட் போகலாம். இது நான் என்ன சொல்கிறது, போகலாம். இன்னலே பேக்ரவுண்ட் மியூசிக்னு போட்டிருக்காங்க, பாட்டுன்னு போடலை. ஓ, ஓகே ப்ரோ. தப்பாக எதனா போட்டால் மண்டையாக பிறந்துடும். ஓகே ப்ரோ. பெஸ்ட்டு சவுண்டு மிக்சிங் மெய்யழகனுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி. ஓகேவா ப்ரோ? சந்தோஷம், நல்ல விருது. சரி, ஓகே ப்ரோ. இந்த மாதிரி வந்து விருதுகள் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதான் ப்ரோ அப்டேட்டு. இன்னும் வேறு எதுவும் நடிகைலாம் இல்லையா? நடிகைலாம் இல்லை. எப்போ சொல்லுவாங்க அதெல்லாம்? என்னைக்கு சொல்லுவாங்க ப்ரோ? சொல்லுவாங்க. இதில் வந்து இப்போ நம்ம தமிழுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். சரி, தமிழில் நடிகை சொல்லலை, காமெடியன் சொல்லலை, சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லலை, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு புரியலையே. சினிமாட்டோகிராஃபிலாம் வரல. ஆமாம், அதாவது இன்னும் வரல ப்ரோ. இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. புஷ்பா படம் இருக்குல்ல தெலுங்குலையா? ஆமாம் ப்ரோ, தெலுங்குல புஷ்பா படத்துக்கு காஸ்டியூம் டிசைனருக்காக. ஏற்கனவே புஷ்பா படத்துக்குலாம் அவார்டு வந்துருச்சு. இது புஷ்பா 2 அப்போ ஒன்றுமே புரியலைங்க. இது என்ன? இது புஷ்பாக்கு தான் ஏற்கனவே வந்துருச்சுங்க. அதான் ப்ரோ, புஷ்பா 2 தெலுங்குல இது. ஆமாம் ப்ரோ. வேணாம், நம்ம தமிழ் லிஸ்ட்டே ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம திரும்ப தெலுங்குல வந்து புஷ்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ப்ரோ. நம்ம இன்னொரு நாள் திரும்ப சந்திப்போம். இல்லை ப்ரோ, லாஸ்ட் ஒன்றே சொல்லுங்கள். லக்கி பாஸ்கர். ஆமாம், இவர் துல்கர் சல்மான். லக்கி பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் ரைட்டிங். நைஸ், சூப்பர். நான் தெலுங்குல அதோட ரைட்டிங் ஆக்ஷன் நல்லா தான் இருக்கும். ஒரிஜினலில் பார்க்கும்போது அதோட ரைட்டிங் நல்லா இருக்கும். சூப்பர். ஆமாம் ப்ரோ.
ஆட்டத்தை எப்போ ஆரம்பிக்கிறத விட எப்போ நிறுத்தணுன்றது தான் முக்கியம். நான் சொன்னது தெலுங்குலன்னு சொன்னேன். இப்போ தான் சொன்னேன் தெலுங்குல. இல்லை நான் தமிழில் தான் பார்த்தேன், அதனால சொல்கிறேன். அதனால தான் அதுக்கு தெலுங்குல அவார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன இந்த இப்போவே நான் தமிழில் தான் பார்த்தேன். ஏந்தியா சீவல்லையே அதெல்லாம் வந்து தெலுங்குலேயே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்போ அங்கே சாரி தமிழ்லேயே நல்லா இருந்துச்சு. அப்போ தெலுங்குலாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, கொளுத்திருப்பாங்க. போலாமா? அவ்வளோதான் ப்ரோ, முடிச்சிக்கலாமா? வேற ஏதாவது கோவத்தை உங்கள் மேலே காட்டிக்க போகிறேன். சரி சரி இப்போ தான் லிஸ்ட் வேறு படித்து முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக கேமரா ஆஃப் பண்ணால் தான் நல்லா ரியாக்ட் பண்ண முடியும். சரியா? சரி ப்ரோ, இன்னொரு தடவை சந்திப்போம். பாய் ப்ரோ.